வெல்கம் டு D2G ஹெல்த். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமும் ஒரு கிவி பழத்தை சாப்பிட்றதுனால நம்ம உடலில் என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிவி பழம் பார்க்கறது சின்னதாக இருந்தாலும் அதோட நன்மைகள் மிகவும் பெருது. இதில் முக்கியமாக ஊட்டச்சத்து நிறைந்த பழமாகும். இது நம் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய நன்மையை அளிக்கிறது. இந்த பழுப்பு நிற பழம் இனிப்பு சுவையோட புளிப்பையும் அளிக்கக்கூடியது. இந்த பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் இ, போலட் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் காணப்படுகிறது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நார்ச்சத்தும் இருக்குது. இதோற்ற சதை பகுதியும் சிறிய கருப்பு விதைகளையும் உண்ணலாம். இந்த பழத்தை ஆண்டு முழுவதுமே வாங்கி சாப்பிடலாம். இயற்கையாக விளைகின்ற ஒவ்வொரு பழமும் மனிதனுக்கு உண்ணக்கூடியதாகவே இருக்கின்றன. அவற்றில் சில பழங்கள் மக்களிடம் பிரபலமானவை. அந்த வகையில் நாம் இந்த பதிவில் பிரபலமான கிவி பழத்தின் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். சீனாவில் வளர்க்கின்ற பெர்ரி வகை பழங்கள் தான் கிவி பழமாகும். இதற்கு சீனத்தின் நெல்லிக்காய் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இதில் ஏராளமான புரதச்சத்துக்கள் மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்களை கொண்டுள்ளது. மேலும் இதில் 9 வகையான சத்துக்கள் உள்ளன. இந்த பழங்களில் நார்ச்சத்தும் உள்ளது. இது உடல் செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சிட்ரஸ் வகை பழங்களில் கிவி பழம் மிகவும் சுவையானதாக இல்லாவிட்டாலும் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது. கிவிப்பழம் இனிப்பு புளிப்பு சுவை கலந்தது. இதனால் தான் இது பல்வேறு கேக்குகளில் டாப்பிங்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் பலருக்கு இந்த கிவி பழத்தை கடைகளில் பார்த்தும் வாங்காமல் இருப்பர். இதற்கு அந்த பழத்தின் மகிமை தெரியாதது தான். கிவி பழம் பார்ப்பதற்கு சாப்பிட தோன்றாது. அதேபோல் இது அனைவருக்குமே பிடிக்கும் பழமாகவும் இருக்காது. ஆனால் இந்த பழத்தை சாப்பிட்டால் நாம் நினைத்திராத அளவில் நன்மைகளை பெறலாம். அப்படிப்பட்ட கிவி பழத்தின் நன்மைகளை அறியலாம் வாங்கள். முதன்மையாக ஆஸ்துமாவை குணப்படுத்துகிறது. சுவாசிக்க முடியாமல் போவதை விட வலி வேறு எதுவும் இருக்க முடியாது இல்லையா? நோயாளியை 100% குணப்படுத்தக்கூடிய குறிப்பிட்ட மருந்து ஆஸ்துமாவுக்கு இல்லை என்று பெரும்பாலானவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் கிவியில் மாயாஜல அம்சங்கள் உள்ளன. அவை நிச்சயமாக ஆஸ்துமாவுக்கு சிகிச்சை அளிக்க உதவும். மாயத்திற்கு பின்னால் உள்ள காரணம் வைட்டமின் சி. கிவி சுவாச நோய்களை ஏற்படுத்தும் கிருமிகளுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு உரையை உருவாக்குகிறது. அடுத்ததாக கிவிப்பழம் இரத்தம் உறைவதை தடுக்குகிறது. கிவிப்பழம் கொழுப்பின் அளவை குறைப்பதாக உள்ளது. இது இரத்தம் உறைவதை தடுக்கவும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. எனவே இந்த பழம் இரத்த கொழுப்புகளால் ஏற்படும் தீங்கை தடுக்கிறது. குறிப்பாக இதய பிரச்சனையை தடுக்க ஆஸ்பிரின் மாத்திரைகள் வழங்கப்படும். இருப்பினும் ஆஸ்பிரின் மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்து வருவது வீக்கம் மற்றும் புண்களை தூண்டும். ஆராய்ச்சியின்படி ஒவ்வொரு நாளும் 2 முதல் 3 கிவி பழங்களை சாப்பிடுவது இரத்தத்தின் அடர்த்தியை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. அடுத்ததாக கிவி செரிமானத்தை மேம்படுத்துகிறது. கிவியில் அதிகளவு நார்ச்சத்துக்கள் காணப்படுகின்றன. இது செரிமானத்திற்கு நன்மை பயக்கும். கிவியில் நார்ச்சத்துக்களை தவிர கிவி ஆக்டினிடின் என்ற நொதியை கொண்டுள்ளது. இது வயிற்றில் உள்ள புரதங்களை திறம்பட உடைக்க உதவுகிறது. எனவே அதிக உணவிற்கு பிறகு சீரண சக்தியாக கிவியை எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது. இது இறைச்சி மற்றும் மீன்களிலிருந்து பிடிவாதமான புரதங்களை நீக்குகிறது. கிவி மலமிளக்கி பண்பை கொண்டுள்ளது. எனவே இது மலம் லேசாக வெளியேற உதவுகிறது. அடுத்ததாக பார்வை திறனை பாதுகாக்கிறது. கிவி கண்களை மேக்குலர் சிதைவில் இருந்து காய்க்கிறது. ஆராய்ச்சியின்படி தினமும் 3 வேளையும் கிவி போன்ற பழங்களை உட்கொள்வது கண் பார்வை சிதைவை 36% குறைக்கிறது. கிவியில் காணப்படும் அதிக அளவு ஜாக்சாட்டின் மற்றும் லூட்டின் இதில் சிறந்த பங்காற்றுகிறது. அடுத்ததாக புற்றுநோய்க்கும் சிகிச்சை அளிக்க உதவுகிறது. கிவி பழத்தில் உள்ள வைட்டமின் சி ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். இது ஃப்ரீ ரேடிக்கல்களால் செல்கள் பாதிக்கப்படுவதை தடுத்து புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும். போதிய அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களை எடுக்கும்போது குடல் புற்றுநோய், இதய நோய், ஆஸ்ட்ரியார்த்ரைட்டிஸ், பக்கவாதம் போன்றவற்றை தடுக்கும். இதில் உள்ள ஃப்ளாவனாய்டு சருமத்திற்கு நல்ல பாதுகாப்பை வழங்கும். அடுத்ததாக நல்ல தூக்கத்திற்கு வழிவகுக்கிறது. கிவி பழத்தில் உள்ள செரடோனின் தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுப்பதோடு புத்துணர்ச்சியோடு இதுக்கு உதவி புரியும். எனவே தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் தினமும் ஒரு கிவி பழத்தை சாப்பிட நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெறலாம். அடுத்ததாக டிஎன்ஏ குறைபாட்டையும் சரி செய்கிறது. கிவி பழம் டிஎன்ஏ குறைபாட்டை சரி செய்கிறது. கிவி சாப்பிடுவது பெருங்குடல் புற்றுநோயை தடுக்கும் என நிபுணர்கள் கூறுகிறார்கள். பெரும்பாலான புற்றுநோய் சிகிச்சை முறைக்கு கிவி ஒரு சிறந்த உணவாக அமைக்கிறது. அடுத்ததாக இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது. கிவி இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது. இது இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் போன்ற நோய்களை தடுக்கிறது. கிவி பற்றிய 2014ஆம் ஆண்டு ஆய்வில்
8 வாரங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 கிவி சாப்பிடுவதால் டயஸ்டாலிக் மற்றும் சிஸ்டாலிக் இரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும். கிவியில் லூட்டின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. இது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் பண்பை கொண்டுள்ளது. கிவியில் காணப்படும் விட்டமின் சியும் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. அடுத்ததாக கர்ப்பிணிகளுக்கு நல்லது. கர்ப்ப காலத்தில் பெண்கள் கிவி பழத்தை சாப்பிடுவது நல்லது. ஏனெனில் இதில் ஃபோலிக் அமிலம் அதிகம் உள்ளது. ஃபோலிக் அமிலம் கருவின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான சத்தாகும். மேலும் இச்சத்து பிறப்பு குறைபாட்டை தடுக்கும். இதனால்தான் கர்ப்பிணிகளுக்கு ஃபோலிக் அமில மாத்திரைகளை கர்ப்ப காலத்தில் மருத்துவர்கள் கொடுக்கிறார்கள். அடுத்ததாக உடல் எடை குறையவும் இது பயன்படுகிறது. பருமனாக உள்ளவர்கள் உடல் எடையை குறைப்பதற்கு இந்த பழத்தை சாப்பிடலாம். ஆரஞ்சில் 20.9 கலோரிகளும், பேரிக்காய் மற்றும் ஆப்பிளில் 32.8 கலோரிகளும், வாழைப்பழத்தில் 22.4 கலோரிகளும், மற்ற பழங்களில் 3.8 கலோரிகளும் உள்ளது. ஆனால் இந்த பழத்தில் மிக குறைவான அளவு கலோரி உள்ளதால் உடல் எடை குறைக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த பழமாகும். அடுத்ததாக நினைவாற்றலை அதிகரிக்கிறது. ஃபோலிக் மற்றும் ஒமேகா 3 எனும் நல்ல கொழுப்பு அமிலங்கள் இருப்பதால் மூளை வளர்ச்சி அதிகரிக்க உதவுகிறது. ஞாபக சக்தி குறைவாக உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிடலாம். அடுத்ததாக நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. ஆரோக்கியமாக இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ரகசியம் கிவிக்கு தெரியும். நாம் அனைவரும் அறிந்தபடி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்க வைட்டமின் சி இன்றி அமையாதது. மேலும் ஆரஞ்சு பழத்தை போலவே அதிகபட்ச வைட்டமின் சி கொண்ட பழத்திற்கு கிவி சிறந்த எடுத்துக்காட்டு. கிவி பழத்தில் 92.7 மில்லிகிராம் வைட்டமின் சி இருப்பதால் ஒரு நாள் முழுவதும் ஒரு கிவி பழத்தை சாப்பிடுவதால் வைட்டமின் சி தேவையை விரைவாக பூர்த்தி செய்யலாம். இந்த வழியில் கிவி அதிக அளவில் உதவுகிறது. நோய் எதிர்ப்பு அமைப்பு மற்றும் தீங்கு விளைவிக்கும் கிருமிகளுக்கு எதிராக பாதுகாக்க உதவுகிறது. அடுத்ததாக இதய நோயை சரி செய்கிறது. இந்த பழத்தில் உள்ள தோலில் அதிக அளவு விட்டமின்ஸ், கனிம சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் இதய நோய் உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக உள்ளது. மேலும் இதயத்தை பாதுகாக்கவும் உதவுகிறது. இந்த பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் இருப்பதால் இதய துடிப்பை சீரான நிலையில் வைத்திருக்க உதவுகிறது. அடுத்ததாக நீரிழிவு நோயை எதிர்த்து போராடுகிறது. நீரிழிவு நோயாளிகள் கிவி பழங்களை தவறாமல் உட்கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த பழம் இன்சுலின் மற்றும் குளுக்கோஸ் அளவை சீராக்க உதவுகிறது. கிவி பழத்தில் உள்ள ஆக்சிஜனேற்ற பண்புகள் மங்கலான பார்வை, சோர்வு மற்றும் மோசமான சுழற்சி போன்ற நீரிழிவு அறிகுறிகளை குறைக்க உதவுகிறது. அடுத்ததாக குறைந்த குளுக்கோஸ் அளவு கிவியில் உள்ளது. கிவி பழங்களில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் அவள் எடையை குறைக்கவும் உதவுகின்றன. கிவி பழத்தை சாப்பிடும்போது மற்ற உணவுகளை விட உங்கள் உடல் ஊட்டச்சத்துக்களை வேகமாக உறிஞ்சிவிடும். அதனால் கிவி பழத்தை சாப்பிட்ட உடனே பசி எடுக்காது. நீங்கள் விரைவில் முழுதாக உணர்வீர்கள். மேலும் அதன் குறைந்த கிளைசமிக் குறியீடு என்பது இரத்த சர்க்கரை அளவுகளில் அதன் தாக்கம் குறைவாக இருப்பதை குறிக்கிறது. அடுத்ததாக தோல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. கிவிப்பழம் உண்பவர்களின் சருமம் பளபளப்பாகவும் இளமையாகவும் இருக்கும். கிவிப்பழத்தை காலை மற்றும் மதியம் பழமாகவோ அல்லது ஜூஸாகவோ சாப்பிட்டு வந்தால் உடலின் இரத்த அணுக்கள் புத்துணர்ச்சி அடைவதோடு தோல் பளபளப்பாகவும் சுருக்கங்கள் வராமல் தடுக்கும். அடுத்ததாக முடி வளர்ச்சிக்கும் உதவுகிறது. இந்த நேரத்தில் பல ஆண்களும் பெண்களும் முடி உதிர்தல், பொடுகு மற்றும் முடியில் ஈரப்பதம் இல்லாமை போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். கிவி பழத்தில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் இ இதனை உட்கொள்வர்களுக்கு முடி உதிர்வை தடுக்குகிறது. அடுத்ததாக எலும்பு ஆரோக்கியத்தில் பங்காற்றுகிறது. ஃபோலட் மற்றும் மெக்னீசியம், வைட்டமின் இ ஆகியவை கிவி பழத்தில் உள்ள முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். இவை அனைத்தும் எலும்பு ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கின்றன. கிவியில் வைட்டமின் கே அதிகமாக உள்ளது. குறிப்பாக வைட்டமின் கே எலும்பு ஆரோக்கியத்திற்கு விலை மதிப்பற்றது. உண்பதற்கு தகுந்த பழங்களில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இதை சாப்பிடுவதால் பல தீராத நோய்கள் கூட குணமடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அப்படிப்பட்ட பழங்களில் ஒன்றுதான் கிவி. இந்த கிவி பழத்தை வாங்கி உண்டு அனைவரும் பயன்பெறுவோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.